ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை செவ்வாயில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நடந்ததும் இந்த திருச்செந்தூர் முருகனை முழுவதுமாக நம்பப் போகிறாய். உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் தங்கமே? நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம்? உனக்கு எதற்கும் பயப்படக்கூடாது. இந்த முருகன் உனக்கு நன்மையே செய்வேன். நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது. நாளைய விடியல் நன்மையான விடியலாக இருக்கப் போகிறது. நாளை செவ்வாயில் உன் முருகனுக்கு உகந்த நாளில் உனக்கான நல்ல சூழல் ஏற்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீயோ இது தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய். தூக்கம் வராமல் அழுது கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் மனது தெளிவானதாக இல்லாமல் மன அழுத்தத்துக்கு உள்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிடு. மன அழுத்தம் வந்துவிட்டால் உன்னுடைய ஆரோக்கியமாக கலங்காதே தங்கமே. உனக்கு நான் இருக்கிறேன். நல்லது நடக்கப் போகிறது. மகிழ்வாக இருக்கப் போகிறாய். நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் நாளை. சந்தோஷமாக இரு. நாளை உனக்கான நாள் தான். புரிந்து கொள்ளப் போகிறாய். நடந்ததும் மெய் சிலிர்ப்பாய். இந்த முருகனை நம்புவாய். முழுவதுமாக நம்புகிறாய் தானே? முழுவதுமாக நம்பினால் நாளை என்னை நினைத்து சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். என் முருகன் இருக்கிறார் எனக்கென்று அனைவரிடமும் கூறுவாய். இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தரப்போகிறேன். உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. நாளை செவ்வாயில் கிடைக்கும். என்ன வேண்டுமோ இப்போதே கேட்டுவிடு. நிச்சயமாக கிடைக்கும், பலிக்கும். என்னை நம்பி மனம் உருகி வேண்டினாய் அல்லவா? என் பிள்ளைக்கு அற்புதங்களை நிகழ்த்திவிட மாட்டேனா என்ன? அதிசயங்களை நடந்துவிட செய்ய மாட்டேனா என்ன? எவ்வளவு ஏக்கத்தோடு காத்திருந்தாய். உன் கண் முன்னால் அதை அனைத்தையும் நடத்தி காட்டப் போகிறேன். ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் உன் முருகன் அமர்ந்து விட்டேன். நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்துவேன். தங்கமி, நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் உன்னையும் மறந்து ஏதாவது கோபத்தால் எரிச்சல் பட்டு விடுகிறாய், கோபப்பட்டு விடுகிறாய். யாரை என்னுடைய மனதை புண்படுத்துமாறு காயப்படுத்தி விடுகிறாய். எந்த நேரமும் நான் சொல்கிறேன் கேள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனம்தான் ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களை காயப்படுத்தி விடுகிறது. அவ்வாறு செய்யாது. நீ யாருக்காக வருந்துகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? உன்னுடைய முருகனே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கிறாய்? சோகங்களை மனதிற்குள் தக்க வைத்துக் கொள்ளாதே. அதனால் தான் தூக்கமில்லாமல் அல்லாடுகிறாய். தன்னம்பிக்கையோடு இருக்கணும். என் முருகன் எனக்கு இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு. இந்த முருகன் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று. கவலை கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று மட்டும் புலம்பி விடாதே, நினைத்து விடாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று இந்த பூமியில் யாருமே இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியவற்றை தக்க சமயத்தில் செய்து தருவேன். அதுவரை சற்று பொறுமையாக இருக்கணும்.
இந்த முருகனின் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா என்ன? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு உன் முருகன் பொறுப்பு. நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகாது. உன் கர்மவினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் முருகன் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கத்தான் உன் முருகன் போராடி கொண்டு இருக்கிறேன். அதுவரை அமைதியாக இரு. நான் உன் உள்ளத்தில்தான் அமர்ந்து இருக்கிறேன். உன் இல்லத்திலும் தான் அமர்ந்து இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். நாளை காலை உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகிறது. ஆனந்தத்திற்கு விடியலாக இருக்கப் போகிறது. வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. உன் வாழ்க்கை பார், அழகான தொடக்கமாக நாளை மாறப்போகிறது. அடுத்து வரும் நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருக்கும். பின்னென்ன தங்கமே, வெற்றியும் ஆனந்தமும் மட்டுமே உன் வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது. எப்போதுதான் எனக்கு வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறும் என்று நினைத்தாய்தானே, அது நடக்கப் போகிறது. நாளை செவ்வாயில் உனக்கான நாளாக உதிக்கப் போகிறது. உன் வாழ்க்கை அப்படி என்றால் வெற்றி பாதை தானே. இதைத்தானே நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். அந்த நல்ல நேரம் நாளை வந்து விட்டது. எதற்காகவும் பயப்படக்கூடாது. இனி எந்த ஒரு தவறான நிகழ்வும் உன் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் முருகன் அனுமதிக்கவே மாட்டேன். கவலையே படாதே. நீ நினைத்தது நடக்கும் தங்கமே. எவ்வளவு நாள் காத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும். உன் பொறுமையை நானும் சோதித்துதான் பார்த்தேன். ஆனாலும் உன் மனமானது அமைதிப்படுத்தி பக்குவப்படுத்தி உனக்கானது நல்லது கிடைக்கும் என்று இந்த முருகனையும் நம்பி உன்னுடைய எதையும் தாங்கும் மனதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளை நீ என்று நிரூபித்து விட்டாய். என் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுபட வழி செய்வேன். எது உன் மனதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாயோ, எது உன் வாழ்க்கையில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாயோ அதை விடுபட செய்து விடுவேன். உன் தன்னம்பிக்கையும் பொறுமையும் உன்னை மேலோங்கி நிற்கச் செய்கிறது. கவலையே படாதே. நாளைய விடியலிலிருந்து நீ காதில் கேட்கும் அனைத்தும் நல்ல செய்தியாகத்தான் இருக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.